வாழ்க 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 பல்லாண்டு வாழ்க. வணக்கம் பெரியவரே. யாரோ பெரியவர் நான் அப்படி சொல்லல, மரியாதையா வணக்கம் பெரியவர்னு சொன்னேன். ஓ அந்த வழியில வந்தா அது பிடிக்கலையா உங்களுக்கு? அதெல்லாம் சரி வணக்கம் தாத்தா. முன்னாடி பிடிக்கிற பிடிக்கல. வணக்கம் மாமா. போய் எங்க எதற்காக அழைச்சிங்க? அந்தமா காட்டுமா காட்டு போடுமா எதை காட்டுனா? ஆட்டத்தை ஆடி காட்டு, ஆடி காட்டு, பாட்டை பாடி காட்டு, நடிப்பை நடித்து காட்டு. நீ காட்டு எல்லாம் பழைய ரேட்டு அப்படிலாம் ரேட்டு. அதுக்கெல்லாம் நீ லாகி போட மாட்டேன். ஆமா காட்டு. நாட்டியத்துக்கு எவ்வளவு அழகா வந்திருக்கோம். எங்க பேரை கெடுக்கிறதுக்குனே வர சக்காலத்தி பேர் நான் கேட்டுட்டேன். மூத்த தடங்கு பிச்சுக்கு 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 போய் சூடு வந்து சூட்டை கிளப்பி வச்சு போய் என்னது சூடு வந்து சூட்டை கிளப்பி பிச்சுக்கு பிச்சுக்கு போய் சொல்றியா? ஏண்டி அருகட்ட அங்கமா இது என்னடி இது ஆடை? இதான் நைட் டிராவல்ஸ். என்னது நைட் டிராவல்ஸா? இது எங்க தொடங்கி எங்க முடியாது? வந்த மாசத்துல கிளம்பிச்சு 6 வரைக்கும் போவோம். எங்கெங்க புளிய மரங்கள் அங்கங்க நின்று அப்படியே ஏத்திக்கும். ஏண்டி அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி அரசாங்கத்துக்கு வேலைக்கு வரும்பொழுது நல்லா கல்யாணம் பண்ணிட்டு நகனத்தோட தானே இங்க அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்த. என்னடி இப்படி அலங்கோலமா கழுத்துல காதுல ஒண்ணும் இல்லாத வந்திருக்க? எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல ஏறிக்குது. தொண்டில ஏறிக்குது. ஒண்ணு கேட்க கலரி கலரி விட்டுக்கிறேன். என்ன
ஏன்டியா பெண்ணா பிறக்கிறதே பாவண்டி. ஆமாண்டி. ஒரு மண்ணா பிறந்தாலும் ஒரு வீடு கட்ட உதவும் சொல்லுவாங்க. ஆஹா. எல்லாம் நினைப்பாங்க ஒரு பெண்ணா பிறந்தா நல்லது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இருக்குது? ஆமாண்டி. நான் கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும்டி. ஒருத்தன் நவுறு மேரேஜ் பண்ணிக்கிறேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன். சரி. அவன் என்ன சைட்ல விட்டா நான் அவன் ரைட்ல விட்டேன். ஏண்டி விடுறதுக்கு உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா? அடி சைட் அடிச்சுக்கணும். ஓ சைட் அடிச்சுன்னு சொல்றீங்க. அவன் என்ன சொன்னா உன்னை விட்டு நான் விரிய மாட்டேன் சொன்னான். ஏண்டி உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி இருப்பாரு. பிரிய மாட்டேன்னா கல்யாணம் பண்ணி 10 வருஷம் அது குடும்பம் எல்லாம் ஒழுங்கா தான் போயிடுச்சு. 10 வருஷமா சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்க. குழந்தை கிடையாதுடி. ஏண்டி குழந்தை கிடையாதா? குழந்தை எல்லாம் என்ன பண்ணு நான் போவாதுக்கெல்லாம் போய்தான் வரேன். இங்க பாரு போவாதுகிட்ட போய் கொடுவா உனக்கு குழந்தை கிடையாது 10 வருஷமா. தப்பா நினைக்காதடி போவா சாமி கோயிலுக்கு எல்லாம் போய் வரண்டி. ஓஹோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன். எங்க அப்பதான் பொண்ணு குழந்தை கிடையாது. சரி என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு என் வீட்டுல குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு மன துக்கத்துல குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நானு இந்த எல்லா எந்த மந்திரவாதி வந்தாலும் பாக்குறது குழந்தை இல்லையே நான் பாடுக்கு மறந்து காட்டுறது தான். நான் என்னத்தை காட்டுறது? கையடி கையதான் காட்டுறேன். கையை காட்டுவேன். அவன் பாட்டுக்கு புடிச்சு பாத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவானுங்களே தவிர ஒரு நீங்க ஏதாவது நின்று போவானுங்க. சரி உடனே என்ன சொன்னாங்க ஒரு டாக்டர் இருக்காரு. யாருடி? இங்க செய்யாரு. செய்யாருல அவர் பேர் என்னடி? நுனியப்பண்டி. ஐயோ அவர் பேரு முனியப்பன். செய்யார் இருக்கிறவர் தானே? அவர் பேர் முனியப்பண்டி. நல்ல டாக்டர். போனவன லவ்னு புடிச்சுன்னு சொல்றாரு. அப்படியே எதை புடிச்சாரு? கை நாடிய புடிச்சாரு. கை நாடிய புடிச்சாரா? சரி சைலன்ஸ் கோயிந்தமா குழந்தை இல்லைன்ற 10 வருஷமா. இப்பதான் தெரியும் உங்க பேர் கோயிந்தமாவா? அதுக்கு முன்ன உசுப்புடி என் வீட்டுக்காட்ட ஆசா கோயிந்தமானு கூப்பிட்டு ஆரம்பிச்சாரு. சரி டாக்டர் என்ன சொன்னாரு? அவரு சொன்னாரு கையை பிடிச்ச பாத்துட்டு குழந்தை இல்லைன்றமா 10 வருஷமா நான் சொல்ற மாதிரி கேளுமான்னாரு. என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு உன் கர்ப்ப பை எடுத்து தண்ணியில ஒரு அழிச்சு இதெல்லாம் ஒரு கும்கி இதெல்லாம் ஒரு தொவிச்சு அப்படியே பிழிஞ்சு காய போட்டுட்டாமா நான் திருப்பி போட்டு அமிச்சிருட்டான். ஏண்டி உங்களுக்கு எங்கன்னா புத்தி இருக்குதா இல்லையா? அந்த ஆளுதான் சொன்னா கர்ப்ப பையனா ரேஷன்கிற கோடி பையாது தண்ணியில எடுத்து அலசறதுக்கு அவர் தாண்டி சொன்னாரு. அந்த ஆளுக்கும் புத்தி கிடையாது உனக்கும் புத்தி கிடையாது. அதான் போனா போன்னு சொல்லிட்டு அது தண்ணிக்கு போனேன். ஊரகுற பொம்மை எல்லாம் கேட்டாங்க முன்னாடி கொஞ்சம் ஓத்த ஊட்டுறதாம நகை நெட்டுமா வந்திய மனுமுக கூட மூகுதி போட என்னடின்னு கேட்டேன். உன் வீட்டுக்கு நல்லா மேசி நல்லா சம்பாதிக்கிறான்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஒண்ணு தாங்க முடியல. அழுதுனே ஒரே கொடுத்து போட்டு சரி கதவு தொடர்ந்து போட்டு பட்டு அழுதுங்க. என் வீட்டுல வந்து கேட்டாரு ஏன் அது ஒரு இன்னாடி விஷயம் கேட்டாரு. சரி உங்கள்கிட்ட வாங்கோட தூக்க மாட்டி சாவலாம் நான் சொன்ன மாதிரி ஏதோ திட்டுறேன். என் வீட்டுக்கார கேட்டேன் இன்னாடி சொல்லி கிட்ட வந்து உட்காந்து தடவுறாரு என்ன. நான் கேட்டேன் உடம்புங்களோட ஊத்தணும் காய் முதைங்களன்னு. சரி உடனே கிளம்பி போனாரு. செய்யாரு போனாரு. ஓ இது கேட்டதுனால போயிட்டு இருப்பாரு வாங்கிட்டு வரலான்னு. மனமூத்துன்னு சொன்ன பாரு அவரு வாங்கிட்டு வருவாரு. வாங்கிட்டு 10 மணி ஆகி போச்சு. கதவு திறந்து போட்டுதான் படுத்துந்தேன். அவன் வாங்கிட்டு வராடி புல்லா குஷ்டு வராண்டி. அவன் குஷ்டு வந்து பக்கத்துல பத்து தடவுறான். கையில கம்னட்டின்னு கேட்டேன். என்னடா தடவுன்னு கேட்டேன். இந்த மூக்கு தண்ணி மூக்குக்கு அப்புறம் மூக்கு பிடிச்சி கஷ்டம். சரி அதான் போனா போன்னு சொல்லி 1 வாரம் கொடுத்து காது கம்பளு கேட்டேன். அதே மாதிரி குஷ்டு வந்து காதை பிடிச்சி கடிச்சான். ஏண்டி கோயந்தம்மா மூக்குக்கு மூக்கத்து கேட்டேன் மூக்க பிடிச்சி கடிச்சுட்டான். காதுக்கு கம்பளம் கேட்டேன் காதை பிடிச்சி கடிச்சுட்டான். அந்த பாவி கட்ட இனிமே வேற எதுவுமே கேட்காத. ஒண்ணு கேட்டுக்கிண்டி. ஐயோ அப்படி எங்கடி கேட்டுட்ட? மூக்கத்து கேட்டேன் மூக்க பிடிச்சி கடிச்சான். காது கம்பல் கேட்டேன் காதை பிடிச்சி கடிச்சான். இன்னைக்கு அடியில கடிக்க பாவாடை கேட்கிறான். குஷ்டு வந்து அட்டை பிடிச்சி கடிப்பான். அவன் கேட்க கேட்டுட்டேன். நீ தான் அனுபவிக்கணும். பாதி ஆம்பளை பாதி பொம்பளை மீச கேக்குறியா? ஆமா என் வீட்டுக்கார முத்தா குத்தா அவரு மீச தொத்தி உங்க வீட்டுக்காரருக்கு தொத்தி வச்சிருக்க வேண்டுமோ? சரி வாய் வைச்சு பாட்டுல வாய் வைடு அப்படி சொல்லு. ஒரு பொம்பளை கண்டா மரியாதை வச்சு பேசண்டா. டீ கடை செய்யும் ஆட்ட
நீ என்னடா நான் போடுறது அவன் போடுறது பிரேக் டான்ஸ் இல்ல இதான் யாரியா மாமா நிக்க யாரு அப்படியா ஆடி முழுக்க
Thank you.